ரைட். பிரயோஃபைட்டில் 2 டிவிஷனை மட்டும் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லிவர் ஓட்ஸ், இன்னொன்று வந்து மாசஸ். லிவர் ஓட்ஸ் ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னேன், லிவர் ஷேப்பில் இருக்கும், லிவர் ஷேப்பில் இருக்கக்கூடியது, அதனால் லிவர் ஓட்ஸ்ன்னு சொல்கிறோம். தமிழில் ஈரல் வடிவ பிரயோஃபைட்டுகள்னு சொல்லுவோம். சரிங்களா? த லிவர் ஓட்ஸ் க்ரோ யூஸ்வலி இன் மாய்ஸ்ட். மறுபடியும் அதே தான், நம்ம ஜென்ரல் கேரக்டர் என்ன படித்தோம், பிரயோஃபைட்டுகள் மாய்ஸ்டான ஏரியாவில் வளரும், ஈரப்பதம் மிக்க இடங்கள்ல. ஷேடினா நிழல் பாங்கான இடங்கள்ல. ஆபிடட்ஸ்னா வாழிடும். சச் ஆஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ். அதான் என்ன சொன்னேன், ஒரு ஓடை போகுது அப்படின்னா ஓடையோட கரைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மேல. அண்ட் மார்ஷி கிரவுண்ட் அப்படின்னா, மார்ஷ்னா சதுப்பு நிலங்கள் எப்படி இருக்கும், கொஞ்சம் தண்ணி வந்து ஆல்ரெடி எப்படி இருக்கும், ஓரளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகம் இருக்காது, ரொம்ப கம்மியும் இருக்காது, நார்மலா இருக்கும். அந்த இடத்துல நீங்க நடந்து போனா கூட கொஞ்சம் சேறு சகதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஏரியா. அண்ட் டேம் சாயில்னால மேபி அதே மாதிரி தான். அண்ட் பார்க் ஆஃப் ட்ரீஸ், ஈரமான இருக்கணும், மரத்தோட பட்டை ஈரமா இருந்ததுன்னா அதுலயும் என்ன ஆகும், இந்த லிவர் ஓட்ஸ் வளரும். இந்த இடத்துல ஜென்ரலா பிரயோஃபைட்ஸ் சொல்றது பதிலா லிவர் ஓட்ஸோடைய கேரக்டரா தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? அண்ட் டீப் இன் த வுட்ஸ் அப்படின்னா, அந்த பட்டைக்கு மேல பெனிட்ரேட் ஆயிட்டும் என்ன ஆகும், உட்டுலையும். ஸோ சப்போஸ் ஒரு மரத்தை வெட்டி போட்டு கட்டை கிடக்குதுன்னு கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோ, அங்கே கூட என்ன ஆகும், இந்த லிவர் ஓட்ஸ் எந்த கேப் கிடைக்கிற வரைக்கும் உள்ள போகும். ஏன்னா அதுக்கு தேவை ஈரப்பதம் அண்டு ஷேடோட லொக்காலிட்டிஸ் இருந்தா அது வளரும். ஓகேவா? சரிங்களா? நெக்ஸ்ட், த பிளான்ட் பாடி ஆஃப் லிவர் ஓட் இஸ் தாலாய்டு. சார் லிவர் ஓட்லயும் அதோட இது நம்ம என்ன சொல்றோம், தாலாய்டு தான் சொல்றோம். இட் மீன்ஸ் லீஃபி லைக், ஸ்டெம் லைக், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கும். ஆனா ட்ரூ ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இருக்காது. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃபார் லிவர் ஓட்ஸ் மார்கன்சியா. ஈரல் வடிவ பிரயோஃபைட்டுகளுக்கு உதாரணம் மார்கன்சியா. நேற்றைய கிளாஸ்லயே அதோட இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகே. த தாலஸ் இஸ் டார்சி வென்ட்ரல் அண்ட் க்ளோஸ்லி அப்ரஸ்ட் டு த சப்ஸ்ட்ரேட். அப்படின்னா என்ன, நீங்க இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து டார்சல் சைடு. இப்படி பண்ணா நான் என்ன பண்றது, இதுயா ஆனா வரைஞ்சது போது, அதுக்கு நான் என்ன பண்றதுன்றியா, என்னவோ பண்ணிட்டம்மா. சரி, ட்ரை பண்றேன். இப்படி இதே மாதிரி இருக்கும். இப்ப ஜஸ்ட் கலருமா, இது வந்து டார்சல் சைடுனா என்ன சொல்லுவாங்க, மேல மேல மேற்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வென்ட்ரல் சைடு. சார் எப்படி சார் டிஃபரன்சியேஷனை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, மேபி டார்சல் சைட்ல உங்களுக்கு என்ன அப்படியே சாதாவே இருக்கும், பிளஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், ஜம்மா கப் மட்டும் இருக்கும், ஜம்மா கப் மட்டும் இருக்கும். ஆனா இங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் வென்ட்ரல் சைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கும். அது என்னதுன்னா இந்த ரைஸ் சைடு இந்த மாதிரி இருக்கும். சரியா? இது வென்ட்ரல் சைடு. அதாவது மேல பாக்குறதுக்கு பிளைனா இருந்தாலும் அடியில பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், அதுக்கு பேர் தான் டார்சி வென்ட்ரல்னு சொல்றோம். மேல் கீழ் வேறுபாடு காணப்படும் அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சிச்சா? ரைட். க்ளோஸ்லி அப்ரஸ்ட் டு தி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட்னா என்னது, தரைக்கு மேல கரெக்டா இந்த மாதிரி கரெக்டா ஒட்டிட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம சொன்னோம் இந்த சாயில் எரோஷன்லாம் தடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். The leafy members have tiny leaf-like appendages in 2 rows on the stem-like structure. அதாவது இந்த இடத்துல கவனிக்கணும், சின்னதா இலை மாதிரியான ஒரு அப்பண்டேஜ்னா அது அந்த ஷேப்ல இருக்கும். in 2 rows on the stem-like structure. See, இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி இப்படி வருது இல்ல, இப்படி போகும். ரைட்டா? இது வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா 2 லீஃப் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், asexual reproduction in liverworts takes place by fragmentation of thalli. அதாவது ஜெனரலா fragmentation மூலமா என்ன ஆகும், கட் ஆயிட்டு மார்கன்சியாவோட தாலஸே உடைஞ்சிச்சுன்னா உடைஞ்சது ஒரு முழு பிளான்ட்டா மாறும் ஒண்ணு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது
or by the formation of specialized structure called ஜம்மே. சிங்குலரா நம்ம ஜம்மான்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம பார்த்தோம் நேத்தே பார்த்தல. அப்ப இதோடைய ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஜம்மா கப்புன்னு சொல்லுவோம். ஜம்மா கோப்பை தமிழ்ல. இதுக்குள்ள நிறைய என்ன இருக்கும், இந்த ஜம்மே அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் சொல்லலாம் ஆர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா பிளான்ட்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு டைப் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். பாலிலா இனப்பெருக்கத்துல ஒரு வகை தான் உடல் இனப்பெருக்கம், மறக்காதீங்க. சரிங்களா? ரைட். ஜெம்மா ஆர் கிரீன். சார் இந்த ஜெம்மாக்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். மல்டி செல்லுலார், இது ஒரு வாட்டி நீட் கொஸ்டின். யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா? பல செல் கொண்டது. எது ஜெம்மாக்கள் அப்படின்றது பல செல் கொண்டது. ஏசெக்சுவல் பட்ஸ் ஏன் சொல்றோம், அந்த சின்ன மொட்டு மாதிரியான பட்டு மாதிரி இருக்குல்ல, அதை தூக்கி போய் தனியா போட்டீங்கன்னா கூட அது என்ன ஆகும், லிவர் ஓட்ஸை ஃபார்ம் பண்ணிடும். இட் மீன்ஸ் மார்கன்ஷியாவை உருவாக்கிடும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, which develop in small receptacles called ஜெம்மா கப்ஸ். அதான் என்ன சொல்றாங்க, இந்த ஜெம்மை எல்லாம் எங்க சார் டெவலப் ஆகுதுன்னா ஒரு சின்ன ரெசெப்டக்கல்னா ஒரு 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 தாங்கி மாதிரியான ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளதான் நிறைய என்ன இருக்கும், ஜெம்மா நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். லொக்கேட் இது எங்க இருக்கு, தாலஸ்ல இருக்கு. இது எங்க இருக்கு, இந்த மாதிரி தாலஸ்ல இருக்கு அப்படின்றோம். The gemma become detached from the parent body and germinate to form new individual. அப்ப அந்த ஜெம்மா கப்புல இருந்து இந்த ஜெம்மே தனியா விழுந்ததுன்னா, பெற்றோர் உடறத்துல இருந்து தனியா கீழே விழுந்ததுன்னா அது என்ன பண்ணும், புதுசா ஒரு தாலஸ, அதாவது மார்கன்ஷியாவை அது உருவாக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். டூரிங் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு எய்தர் ஆன் த சேம் ஆர் ஆன் டிஃப்ரெண்ட் தாலை. இப்போதான் நீங்க கவனிக்கணும் சார், இந்த தாலஸ்க்கு மேலதான் என்ன உருவாகுது, மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இதெல்லாம் எங்க உருவாகுது, தாலஸ்க்கு மேலதான் உருவாகுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே தாலஸ்ல மேலும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் இருக்கலாம், அல்லது மேல் செக்ஸ் ஆர்கன் வேற ஒரு தாலஸ்லயும் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வேற ஒரு தாலஸ்லயும் இருக்கலாம். அதாவது ஆணின பெருக்கு உறுப்பு ஒரு தாலஸ்லயும் பெண்ணின பெருக்கு உறுப்பு ஒரு தாலஸ்லயும் இருக்கலாம். இதைதான் நான் முன்னாடி சொன்னேன். இப்ப மார்கன்ஷியா அதை தான் பார்த்தோம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் தாலை அப்படின்னா என்ன சொல்லணும், வெவ்வேறு தாலஸ்ல இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அதான் இது வெவ்வேறு மார்கன்ஷியா வந்து டிஃப்ரெண்ட் தாலை அப்படின்றது அர்த்தம், ஞாபகம் வச்சு. சரிங்களா? The sporophyte is differentiated into foot, seta, capsule. அப்ப நான் என்ன சொன்னோம், ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனா என்ன கிடைக்கும், சைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த சைகோட் ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்போரோஃபைட்ல 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு, 3 அமைப்பு இருக்கு, பாதம், சீட்டா, கேப்சூல். ஓகேவா? ரைட். அப்ப அந்த கேப்சூலுக்குள்ள ஸ்போர் மதர் செல் இருக்கும். அது எங்க போகுது, மியாசிஸ் ஆர் ரிடக்ஷன் டிவிஷன், குன்றல் பகுப்புன்னு தமிழ்ல சொல்லுவீங்க. எதை உருவாகுது, ஸ்போரை உருவாகுது. இந்த ஸ்போர் எப்படி இருக்கும், ஆப்ளாய்டா இருக்கும். சரிங்களா? ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கேப்சூல். அப்ப கேப்சூல் பர்ஸ்ட் ஆகும்போது எது வெளியேறும், ஸ்போர்களுடைய. அதான் எப்படி இருக்கும் பா, ஜஸ்ட் சொன்னதான். இதுதான் கேப்சூலுடைய ஸ்ட்ரக்சர். ரைட்டா? அண்ட் இங்க யார் இருக்கா, கேமெட்டோஃபைட்டிக் ஸ்ட்ரக்சர். இது சும்மா காமிக்கிறேன், இது வந்து மாசஸ்ல இந்த மாதிரி இருக்கும். அப்ப இது ஃபுட், சீட்டா, இதுக்குள்ளதான் கேப்சூலு. இந்த கேப்சூலுக்குள்ளதான் யார் இருப்பா, ஸ்போர் இருக்கும். இந்த ஸ்போர் என்ன கண்டிஷன் சொல்ற ரித்திகா, டிப்ளாய்டு. ஸ்போர் வந்து டிப்ளாய்டா இருக்கும், நான் எழுதி போட்டேன். ஆப்ளாய்டு. ஸ்போர் வந்து என்னதுப்பா, ஆப்ளாய்டு கண்டிஷனா இருக்கும். ஏன்னா என்ன நடக்குது, மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ் நடந்தா டிப்ளாய்டு என்னவா மாறும், ஆப்ளாய்டா ரெடியூஸ் ஆகும், குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் வித் இன் தி கேப்சூல். these spores germinate to form free living gametophyte. அப்ப அந்த சின்ன ஸ்போர் எதை உருவாக்கும், முளைச்சி இந்த மாதிரி தனித்து வாழக்கூடிய ஃப்ரீ லிவிங்னு அதான் அர்த்தம். எதையும் டிபெண்ட் பண்ணிலாம் வாழாது கேமெட்டோஃபைட், தனியா வாழும். ஆனா ஸ்போரோஃபைட் அப்ப கீழே இருக்கிற கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்போரோஃபைட் வாழ முடியும். ஆனா கேமெட்டோஃபைட் ஃப்ரீ லிவிங், பிகாஸ் அது என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் செய்யும். போட்டோசிந்தசிஸ் செஞ்சதுன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே தயாரிச்சு. புரியுதா? இது லிவர் ரோட்ஸோட இது எக்ஸாம்பிள் யாருங்க, மாசஸ்.
சாரி மார்கன்சியா. புரிஞ்சிச்சா இது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் மாசஸ், தமிழ்ல மசைகள் அப்படின்னு சொல்லுவீங்க. The predominant stage of the life cycle of mass is the gametophyte which consists of two stages. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த மாசஸ்ல டாமினன்டான ஸ்டேஜ் நீங்க ஒண்ணும் இல்லை, நான் என்ன சொன்னேன், ஒரு லைஃப் சைக்கிள் நடக்குது, வாழ்க்கை சுழற்சி நடக்குது, அல்லது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் நடக்குது. ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்கும், ஒன்னு கேமிடோபைட்டிக் ஜெனரேஷன், இன்னொன்னு ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாசஸ்ல டாமினன்ட் ஸ்டேஜ் யாருன்னு சொல்றாங்க, கேமிடோபைட். கேமிடோபைட் உடலம் தான் மிக நீண்டது, ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? which consists of two stages. சார் அந்த கேமிடோபைட்டிக் ஜெனரேஷன் வந்து ரெண்டு நிலைகளை கொண்டது, ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த புரோட்டோனிமா ஸ்டேஜ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பாருங்க, இது ஸ்போர், இது வந்து என்னது ஸ்போர். இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆயிட்டு நமக்கு தான் தெரியுமே, ஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேமிடோபைட்டிக் ஜெனரேஷன். அதாவது ஸ்போர் என்பது கேமிடோபைட்டிக் தலைமுறையின் முதல் செல் ஆர் முதல் நிலை. இது மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா, இப்ப ஸ்போர் என்ன கண்டிஷன், ஆப்ளாய்டு. கேமிடோபைட்டிக் என்ன கண்டிஷன்ல இருக்கும், ஆப்ளாய்டா தான். என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆகும், அதாவது முளைக்கும். முளைச்சி எதை உருவாக்கும், இதுக்கு பேர் என்னதுங்கன்னா புரோட்டோனிமா. தமிழ்லயும் புரோட்டோனிமா தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேமிடோபைட்ல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்போர் ஆனது ஜெர்மினேட் ஆயிட்டு முளைச்சி எதை உருவாக்குது, புரோட்டோனிமா உருவாக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, இது புரியுதா? which develops directly from spore. அப்ப இந்த புரோட்டோனிமா எங்க இருந்து உருவாகுது, இதான் ஸ்போர். புரியுதா? இதான் ஸ்போர். அப்ப இந்த ஸ்போர் முளைச்சி புரோட்டோனிமாவை உருவாக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேமிடோபைட். ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் எ கிரீப்பிங். கிரீப்பிங்னா அப்படி ஊர்ந்து செல்றது அப்படின்னு அர்த்தம். அப்படியே இப்போ மண்ணோ எதுவும் இருந்தா அப்படியே பிடிச்சிக்கிட்டே போற மாதிரி. கிரீன் எந்த கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். பிரான்ச்டு, இது இந்த புரோட்டோனிமா எப்படி இருக்கும், ஜஸ்ட் இந்த மாதிரி பிரான்ச்சஸும் கொண்டு இருக்கும். ரைட்டா? அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி பிளமண்டஸ் ஸ்டேஜ். இது எப்படி இருக்கும், இது ஒரு இழை மாதிரி அப்படிதான் இருக்கும். இது யாரு, புரோட்டோனிமா. புரோட்டோனிமா இது புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மாஸ் கேமிடோபைட்ல முதல் நிலை புரோட்டோனிமா நிலை. ஞாபகம் வச்சுக்கோ. The second stage is leafy stage. சார் இப்ப இந்த புரோட்டோனிமா இந்த மாதிரி பிரான்ச் ஆகி இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு மேல இங்க பாருங்க, புரோட்டோனிமா அப்படி இருக்குன்னா புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, லீஃபி ஸ்டேஜ், இலை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, லீஃபி ஸ்டேஜ். அப்ப இதுக்கு பேரு புரோட்டோனிமா ஸ்டேஜ் ஆர் புரோட்டோனிமா நிலை, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப ஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேமிடோபைட்டிக் ஜெனரேஷன். ஸ்போர் என்பது கேமிடோபைட்டிக் படிநிலையில முதல் நிலை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது ஒரு ஆப்ளாய்ட். இந்த ஸ்போர் முளைச்சி ஜெர்மினேட் ஆயிட்டு எதை உருவாக்குது, புரோட்டோனிமாவை உருவாக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ், அந்த புரோட்டோனிமா பிரான்ச்சஸ்லாம் இருக்கு, அதுக்கு மேல என்ன உருவாகுது, லீஃப் மாதிரியான நிலை உருவாகுது. இது லீஃபி ஸ்டேஜ்னு சொல்றோம். புரிஞ்சிச்சா? ரெண்டு ஸ்டேஜும் புரிஞ்சிச்சா? ரைட். அப்ப இந்த மாஸ் வகை தாவரங்கள் தான் கொஞ்சம் இந்த மாதிரி வளரும் ரைட்டா. ஆனா லிவர் ஓட்ஸ் எப்படிதான் இருக்கும், படந்து தான் இருக்கும். ரைட்டா? which develops from the secondary protonema. இந்த இடத்துல கவனிக்கணும் சார், பிரைமரி புரோட்டோனிமானா என்ன, செகண்டரி புரோட்டோனிமானா என்ன தெரியுமா? அதாவது முதல் நிலை புரோட்டோனிமானா என்ன, இரண்டாம் நிலை புரோட்டோனிமானா என்ன? எது ஸ்போர்ல இருந்து ஃபர்ஸ்ட் உருவாகுதோ பிரைமரி புரோட்டோனிமா. இதுல இருந்து பிரான்ச் தானே இது. இது நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப இந்த லீஃபி ஸ்டேஜ் எங்க வருதுன்னு சொல்றாங்க, அதான். சரிங்களா? ஆசியா லேட்ரல் பட். அது எப்படி உருவாகுதான், பக்க மொட்டு. லேட்ரல்னா பக்க வாட்டுல, இதுல முனையிலாம் வரல, இங்க பாத்துக்கோ, அதோட லேட்ரல் சைட்ல தான் அது வளருது அப்படின்னு சொல்றாங்க. they consist of upright. uprightனா மேல் நோக்கி வளரக்கூடியது. slender axis. slenderனா என்னமா, bearing spiral arranged leaves. it means இந்த இலை எப்படி இருக்கும், ஸ்பைரலா இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா. it means இப்படி இருக்குன்னா இப்படி வரும்,
அப்புறம் இப்படி வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்பைரலா உருவாகும் அப்படின்றாங்க. they are attached to the soil through multicellular and branched rhizoid. சார் இப்போ இந்த புரோட்டோனிமாக்கு மேல வளர்ந்துருக்குது இல்ல, இது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது இதுல இருந்து என்ன வரும்? ரைசாய்ட்ஸ் வரும். இந்த ரைசாய்டு எப்படி இருக்குமா? மல்டி செல்லுலார், பல செல் கொண்டதாக இருக்கும், கிளைகளை கொண்டதாக இருக்கும். ஓகே, திஸ் ஸ்டேஜ் பியர்ஸ் செக்ஸ் ஆர்கன். சார் இந்த ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு என்ன வரும்ன்றாங்க? செக்ஸ் ஆர்கன்ஸ். சரிங்களா? ஏன்னா மேலும் ஃபீமேலும் வளர ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுங்களா இது? அப்ப பிரையோஃபைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நிலையும் அதுவும் எங்க இருக்குன்னா மாசஸ்ல இருக்கும். சரிங்களா? அங்க படம்லாம் இருக்காது, இப்படிதான் அந்த ஸ்டேஜ் இருக்கு. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? புரியுதுலாம் கேட்டுக்கோ, மறுபடியும் சொல்லுங்க. நெக்ஸ்ட், அப்ப மாசஸ்ல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை பிராக்மெண்டேஷன். அதுதான் எப்பவும் போலதான். ஜஸ்ட் இப்போ இந்த கேமெட்டோஃபைட் ஏதாவது கொஞ்சம் உடஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகும்? மறுபடியும் தனியா வளர ஆரம்பிச்சிடும். அண்ட் பட்டிங், பட்டிங்னா பட்டிங் இந்த செகண்டரி புரோட்டோனிமா. அப்ப இரண்டாம் நிலை புரோட்டோனிமாக்கு மேல சின்னதா பட்டு வந்து அது என்ன ஆகும்? லீஃபியை உருவாக்கும், இலையை உருவாக்கிடும். அப்ப இந்த மாதிரி நடக்கும். இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் the sex organs antheridia archegonia produce at the apex of the leafy shoots. இப்போ நம்ம பார்த்தலப்பா இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? அண்ட் இதுல மேபி ஆந்த்ரிடியா ஃபார்ம் ஆகுது. இன்னொன்னுத்துல இதே மாதிரி இன்னொன்னுத்துல ஆர்கிகோனியா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சார் இது ஒரு மேல்னு வச்சுக்க, ஜஸ்ட் இது மேல் பிளான்ட். அண்ட் இதே மாதிரி ஃபீமேல் பிளான்ட் இருக்குமா? சரி, இதான் ஃபீமேல் பிளான்ட்னு வச்சுக்க, ரைட்டுங்களா? சரி, இதான் ஃபீமேல் பிளான்ட்னு வச்சுக்க. அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போல ஆந்த்ரிடியம் இங்க இருக்கு, மேல்ல ஆந்த்ரிடியம் இருக்கு. அப்ப ஆந்த்ரிடியத்துல இருந்து அதே கதை தான், ஆந்த்ரோசோய்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் வாட்டர். சரியா? எங்க போய் ரீச் ஆகும்? ஆர்கிகோனியத்தை போய் ரீச் ஆகும். ஆர்கிகோனியத்துக்குள்ள யார் இருப்பா? எக் இருக்கும். அப்ப ஆந்த்ரோசோய்டும் எக்கும் ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? அதே தான்டா வந்துச்சா. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சைகோட் டெவலப்ஸ் இன்டு ஸ்போரோஃபைட். சார் இந்த சைகோட் இங்க உருவாச்சுன்னு வச்சுக்க, இது என்ன பண்ணுதான்? ஸ்போரோஃபைட்டை மேபி இப்படி வரும். இங்க எங்க இங்க மேபி சைகோட் உருவான பிறகுதான் உங்களுக்கு எது வரும்? ஸ்போரோஃபைட் வரும். இந்த ஸ்போரோஃபைட்ல இது நீங்க என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சிச்சாப்பா? அதான்பா இங்க சொல்றாங்க பாருங்க. the sporophyte in masses is more elaborate than in liverworts. இந்த இடத்துல அலைன் பண்ணிக்கோ. நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல லிவர்வோர்ட்ஸ்ல, இங்க வந்து இந்த மாதிரி நீட்டாலாம் வளராது, ஜஸ்ட் கொஞ்சம் சைஸ் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஃபுட் சீட்டா கேப்சூல் இருக்கும். பட் இந்த மாசஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கு? நல்லா லென்த்தியா தெளிவா தெரியும். இங்கேயும் ஃபுட் சீட்டா கேப்சூல் இருக்கும். அப்ப லிவர்வோர்ட்ஸோடைய ஸ்போரோஃபைட் பெருசா அல்லது நல்லா வளர்ந்ததா அல்லது மாசஸ்ல நல்லா வளர்ந்ததான்னு கேட்டா என்ன சொல்லணும்? மாசஸ் தான் வெல் டெவலப்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எலாபரேட். அப்புறம் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஃப்டர் மியாசிஸ். இந்த இடத்துல ஞாபகம் வச்சு. அப்ப ஸ்போர்கள் எப்பதான் உருவாகும்? மியாசிஸ். அப்படி நடந்தா தான் அந்த ஸ்போர் என்ன கண்டிஷன்ல இருப்பாருப்பா? சரிங்களா? the masses are an elaborate mechanism of spore dispersal. சார் இந்த ஸ்போரை வந்து அப்படியே எப்போனாலும் வெளியேற்றாது. எப்ப கேப்சூல் பிரேக் ஆகுதோ, உடையுதோ, அப்பதான் என்ன ஆகும்? ஸ்போர்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் மாசஸ் ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாகனம். ஞாபகம் வச்சுக்கோ. ஃபினேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாகனம், இது மூணுமே எதுக்கான எக்ஸாம்பிள்? மாசஸ்க்கு எக்ஸாம்பிள். இந்த படத்தை பாருங்க, வந்துச்சா? இப்ப இந்த இடத்துல இங்க வாங்க, இங்க இது வந்து லிவர்வோர்ட்ஸ், மார்கன்சியா. மார்கன்சியாவில் நமக்கு ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சரை பெருசா இவங்க காமிக்கல. சரியா? இது டயேசியஸ், கரெக்ட் தானே? ரைட். அதுவே இங்க பாருங்க, இது யாரு? லிவர்வோர்ட்ஸ், தட் இஸ் த ஃபியூனேரியா. ஓகே, அப்ப ஃபியூனேரியாவில் இதானே உங்களுக்கு ஸ்போரோஃபைட். அப்ப அதை விட நல்லா டெவலப் ஆனது இங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது ஃபியூனேரியா, அது வந்து ஸ்பாகனம். புரிஞ்சிச்சா? ரைட். அப்ப இது வந்து
லீஃபி லைக் கேமெட்டோஃபைட், இலை மாதிரியான கேமெட்டோஃபைட். இது ஸ்போரோஃபைட். அவ்வளவுதான் கதை. ஓகே, அப்ப மாசஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா, ஸ்பாக்னம், பாலிட்ரைக்கம். இது மூணு ஞாபகம் வச்சுக்கோ. லிவர் ஓட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மாஸ், அதாவது மார்க்கன்சியா மட்டும்தான். ஓகே, மொத்தமே 4 எக்ஸாம்பிள் தான் நீங்க எங்க பார்க்க போறீங்க, பிரயோஃபைட்ல பார்க்க போறீங்க. புரிஞ்சிச்சா பாரு? சரியா? ஜஸ்ட் பாரு, உங்களுடைய புக்கை திருப்பு. தமிழ் மீடியம் பசங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஓகே, தமிழ் மீடியம் உங்களுடைய புக்கை திருப்பு.